மீண்டும் ஒரு உலக சாதனையை சச்சின் டெண்டுல்கர் படைத்தார். ஏயா சச்சின் கேன்னா யாரு? பால் கேன். ஏப்பா சச்சின் டெண்டுல்கர் உனக்கு யாருன்னு தெரியாது? தெரியாம தானே கேக்குறேன். அது தெரியாம நீ எல்லாம் ஏன் சலூன் கடைக்கு வர? அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு சலூன் கடைக்கு வரதுக்கு என்ன இருக்கு? பேசாதயா. சரியான காட்டுவாசி. சரி பேசல போ. சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பில் கிளின்டன் சுற்றி பார்த்தார். ஏயா கிளின்டனாவது யாருன்னு தெரியுமா உனக்கு? கிளின்டன் யாரு? கிளிச்சு வச்சு பாக்குறவரா? கிளிச்சோசியம் பாக்குறாரா? கிளின்டன் யா? யோ அவருக்கு எனக்கு பழக்கமே கிடையாதுயா. பழக்கம் இல்லையா? ஏயா அவர் உங்க கூட வந்து பழகுவாரா? அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதியா? அதெல்லாம் தெரியாதுயா எனக்கு. அவரை தெரிஞ்சுக்காம எதுக்கு சலூன் கடைக்கு வர நீ? அறிவு கட்டவன். மடசமரன். ரொம்ப ஓவரா இருக்கே. சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டது சரியா தவறா? ஏண்டா ஹுசேன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, அந்த கறிக்கடை ஜாகிர் ஹுசேன் தானே? கறிக்கடை ஹுசேனா? ஏண்டா ஈராக்கோட முன்னாள் அதிபர்ரா? தெரியாதியா? அதுக்கு ஏன் கொதிக்கிற? அது தெரியாம ஏன்டா நீங்க சலூன் கடைக்கு வர? யாரா அவன்? எந்திரி முதல்ல. என்னடா? என்ன? ஆமா இவ்வளவு பேசுற எப்படிதான் சம்பாதிக்கிறானே தெரியல. திடீர்னு 50 லட்சம் ரூபாய்க்கு இன்னொரு கார் புக் பண்றானே. வருஷத்துக்கு 2 தடவை ஃபாரின் டூர் வேற போறானே. நம்ம பொழப்பு ஒரு 500 ரூபாய் தோசை கிலோ வாங்குறதுக்கு ஆப்பருக்காக காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. போங்கடா. பொண்டாட்டி நல்லா இருந்தா ஆசைப்படுறாங்க, குழந்தையாவும் நல்லா இருக்கணும்னு பேராசைப்படுறாங்க. சரி, அவ்வளவுதான் அவங்களோட டிராவல். பட் நம்ம அப்படி கிடையாது. புருஷன் சொட்டையா இருந்தாலும் சரி, சரி மொட்டையா இருந்தாலும் சரி, அவனை மட்டுமே கண் கண்ட தெய்வம்னு நினைக்க கூடியவங்க நம்ம. அதான் எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும். அடிச்சு துவைச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும். சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும். நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்க கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணுங்க. இப்படிப்பட்ட புருஷன் தான் இன்னைக்குள்ள பெண்களுக்கு பிடிக்கும். அப்ப நீ ஹோட்டல்காரன் தான் கல்யாணம் பண்ணணும். எம்மா எங்க வீட்டுக்காரர்களுக்கு கூலி பணியாரம் வேணுமாம்மா. ஏட்டி அதுக்கு நான் என்னட்டி பண்ணனா? எம்மா அதுக்கு எவ்வளவு பெரிய குழி தோண்டணும்னு மட்டும் சொல்லிருங்கம்மா. பொண்ணு பெத்ததுக்கு எனக்கு தாண்டி தோண்டணும். ஒரு 6 அடிக்கு தோண்ட. துப்பட்டான்னு ஒண்ணு போடுறாங்க சார். அது என்ன பண்ணா இப்படி வி ஷேப்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கழுத்து சுத்தி இப்படி போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒன் சைடு போட்டாங்க. அப்புறம் பைக்ல போறப்ப இப்படி போட்டாங்க. இப்ப வீட்லயே போட்டு வந்துறாங்க. சுத்தி சாப்பிட்டதும் தூக்கம் தூக்கமா வருது. தூங்க வேண்டியதானே? டீச்சர் அடிக்கிறாங்களே. எதுக்கு சுத்தி அடிச்ச? நானே குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருந்தேன். கழுகு மாதிரி என் புருஷன் தூக்கிட்டு போயிட்டான். நானே கடுப்புல இருக்கேன். மரியாதையா ஓடி போயிடு. இதுக்கு ஏண்டி அடிக்கிற? உதைச்சிருக்கணும். எல்லாரும் சொல்றாங்க உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பன்னு. ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் நாம நாசமா போறதுக்கு காரணமே நம்ம நல்ல மனசுதான். இவரை விட இவங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த ஊர்ல சீரியஸா சொல்றேன், ஒரு 30 வீட்டுல அடுப்பு எரியுதுன்னா அவங்க அப்பா தான் காரணம். சூப்பர். அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. இவரை விட இவங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எந்த கோயில்ல சோறு போடுறாங்க? நான் தான் செல்போன், நீங்க தான் சிம் கார்டு. இணைந்திருந்தால் எப்படி அத்தான் இருக்கும்னு சார்ஜ் ஏத்துறதுக்கும் கொக்கா வந்தா நல்லா இருக்கும். ஹே கூகுள், நெயில் பாலிஷ் அழியாமல் பாத்திரம் கழுவுவது எப்படி? உங்கள் கணவரை பாத்திரம் கழுவ சொல்லுங்கள். யோ இதெல்லாம் அடுப்படியா ஏசி தேட்டரா? இப்படி எடுத்து கொட்டுது. என்ன அநியாயம் பண்றீங்க? கை நீட்டி 40 ரூபா வாங்கல. இத பார், மரியாதையா ஏசி போர்டு இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஏன் உங்களுக்கு எல்லாம் பொங்கவே பொங்காதா? வராது. தட்டி கேட்க மாட்டீங்களா? ஆமா, என்னங்க இது புது ட்ரெஸ்ஸா? எனக்கு பிடிச்ச ட்ரெஸ். அடா 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 அடா. ரொம்ப கேவலமா இருக்கு. ஷாலினினா கியூட், அழகா ட்ரெஸ் பண்ணுவியே. என்னாச்சு உனக்கு? இத போட்டு ரோட்ல நடந்து வந்திருக்க. நான் சும்மா விட்டுச்சு உன்ன. இத நான் பாக்கணும்னு வேற இங்க வந்திருக்கேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க சார்? இது வெய்ய காலம் இல்லையா? கச்ச கச்சன்னு இருக்கும். வெயில் எனக்கு ஒத்துக்காது, கருத்து போயிடுவேன். அதனால நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் சார். ஓ ஐ சி. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வேலை சார் செஞ்சுட்டு இருந்தீங்க? கரெக்டா கேட்டீங்க சார். அப்போ மழை காலம் சார். ஒரு துளி மழை என் மேல பட்டாலும் ஜுரம் வந்துடும் சார். ஜலதோஷம் பிடிக்கும். இதெல்லாம் எனக்கு ஒத்துக்காது. அதனால வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் சார். ஓ வெரி குட் வெரி குட். நம்ம நாட்டுல மொத்தமே முக்கியமான சீசன் 2 சீசன் தான். வெயில் சீசன், மழை சீசன். இந்த 2 சீசனுமே நீ வேலைக்கு போலன்னா வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்தின்னு இருக்கிற. இப்போ போர் அடிதுன்னு என்கிட்ட மொக்க போட
நான் 3 கேள்வி கேட்பேன், ஆன்சர் பண்ணா 500 ரூபா. இந்த வீட்டோட மருமக யாரு? நான் தான். இந்த வீட்ல அதிக அழகு யாரு? நான் தான். நேத்து என் பேண்ட்ல இருந்து 500 ரூபா திருடினது யாரு? நான் தான். மாட்டினியா?